ஸோ தசா புக்தி வந்து நம்ம என்னன்னு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு குயிக் ரிவைசர் வந்து என்னென்னா, ராசிக்கு அதிபதி உண்டு, அதுக்கு என்ன மீனிங், அப்புறம் ராசி ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து மெயினாக தசா புக்திக்கு சந்திரனை தான் பார்க்க போகிறோம். வேறு எந்த கிரகத்துக்கும் தசா புக்தின்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் மற்ற கிரகங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ என்ன ராசின்னா சந்திரன் எந்த ராசி, இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தா சந்திரன் எந்த நட்சத்திரம், எவ்வளோ டிகிரியில் இருக்காருன்றதை வச்சு. ஸோ எப்படி ராசிக்கு ஒரு ராசிக்கு ஒரு அதிபதி ஒரு நாதன் உண்டோ, அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி. ஸோ 27 நட்சத்திரம் இருக்குது அண்ட் 9 கிரகங்கள் இருக்குது. ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்குமே நம்ம வந்து ராகு கேதுவையும் கிரகமாகவே சொல்லுவோம். சூரியன் சந்திரன் எல்லாமே 9ஐயும் கிரகமாகவே சொல்லுவோம். அப்புறமா இந்த தசா புக்தி முடிஞ்சதுக்கப்புறம் ராகுனா என்ன கேதுனா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அப்புறம் சாயா கிரகம்னா என்னன்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொலோக்கியலாக நம்ம 9 கிரகம்னே சொல்லலாம். ஸோ 9 கிரகம் இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. ஸோ ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம், ஒரு கிரகமும் 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஸோ இது நமக்கு இந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ ராசிக்கு அதிபதி என்னென்னங்கிறது ஃபிக்ஸ்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன கற்றுக்கணுன்னா, குருக்கு இந்த 2 ராசியும் மீனம் தனுர், செவ்வாய்க்கு மேஷம் ரிஷபம், சுக்கிரனுக்கு மேஷம் ரிச்சிகம், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம், புதனுக்கு மிதுனம் கன்னியா, கும்பம் மகரம் வந்து சனியோடைய ராசி, கடகம் சந்திரனுடைய ராசி, அண்ட் சூரியன் வந்து சிம்மம் வந்து சூரியனுடைய ராசி. ஸோ சூரியன் தான் ராசிநாதன். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நட்சத்திரம் என்னன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி எத்தனை டிகிரிங்கிறத வச்சு என்ன நட்சத்திரம் என்ன பாதங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்குது. ஸோ எந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் தசாபுக்தி என்னன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ நட்சத்திரத்துக்கு அதிபதி தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக ஒவ்வொரு கிரகமும் 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி. செவ்வாய் கிரகம் எடுத்துட்டோன்னா மகம், மிருகசீஷம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் கிரகம் தான் அதிபதி. ஸோ குருவை எடுத்துட்டோன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சனியை எடுத்துட்டோன்னா பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. ராகு வந்து சுவாதி, திருவாதிரை, ஆருத்ரா, அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்தோடைய அதிபதி. சுக்கிரன் வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. கேதுக்கு வந்து அஸ்வதி, மூலம், மகம் இது 3 முன்னாடியே பார்த்தோம். சூரியன் வந்து 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி. கிருத்திகா நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் வந்து ரோஹிணி, ஹஸ்தம், சிரவணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சந்திரன் தான் அதிபதி. ஸோ புதனை எடுத்துனோன்னா அதுக்கு புதன் கிரகம் வந்து 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி. கேட்ட, ஆயில்யம், ரேவதி இது 3த்துக்கும் புதன் தான் அதிபதி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடு. ஸோ 27 நட்சத்திரம், 9 கிரகம், ஒரு கிரகமும் 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஸோ எது அதிபதிங்கிறது ஃபிக்ஸட் தான். ஸோ நம்ம இதில் எழுதுனதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 27 இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சுக்க டைம் ஆகும், ஞாபகம் வச்சுக்க. ஸோ பட் நிறையா தடவை பார்க்க நமக்கு ஈஸியாக வந்து விசாக நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நட்சத்திரத்தோடைய அதிபதி தெரிஞ்சுக்கணுங்கிறது தசையை புரிஞ்சுக்கிறதுக்கு, தசாபுக்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே நம்ம 2 டிகிரிஸில் ஒரு சந்திரன் இருக்கிறதுனால அது அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதமாக வருது. ஸோ அஸ்வதி நட்சத்திரம் எந்த கிரகத்தோடைய நட்சத்திரம்னா கேதுவோடைய நட்சத்திரம். ஸோ கேது தான் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஸோ கேதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தசாபுக்தி கேல்குலேஷனுக்கு அது தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ ராசி இன்னும் கொஞ்சம் ஜூமின் பண்ணால் நட்சத்திரம், ராசிக்கு அதிபதி இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கும் அதிபதி இருக்குது. ஸோ எத்தனை பாதம் என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி தெரிஞ்சுக்கிறத வச்சு தான் தசை என்னன்னு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டிகிரியில் கிரகம் இருக்குது, எந்த நட்சத்திரம் பாதம் தெரிஞ்சு நட்சத்திரத்தோடைய அதிபதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சட்டுன்னு என்ன நட்சத்திரம் என்ன அதிபதின்னா நட்சத்திரத்தை சொன்னால் எது அதிபதினா அது கொஞ்சம் 27 நட்சத்திரம் இருக்கிறதுனால எல்லாரும் டக்குன்னு சொல்ல முடியாது. பட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோஸ் போடுறோம்.
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தோடைய அதிபதி என்ன அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நட்சத்திரத்தோடைய அதிபதி அப்படின்னா என்னன்னா அந்த ஏரியாவில் அந்த அதிபதியோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ், டாமினன்ஸ், அந்த குணங்கள், அந்த மாதிரியான ஒரு நேச்சர், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ப்ரெடாமினண்ட்டாக இருக்கும். ராசி அதிபதினா அந்த 30 டிகிரிக்கு செவ்வாய் கிரகத்தோடைய எனர்ஜி டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் எனர்ஜி மோர் டாமினண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். இதான் அதோடைய மீனிங் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தசாபுக்தி இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா நட்சத்திரத்தோடைய அதிபதி என்னன்றதை நட்சத்திரம் என்னன்னு புரிஞ்சுதாச்சு. நட்சத்திர அதிபதி என்னங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோன்னா தசாபுக்தி என்னங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.